செய்திச் சுருக்கம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த தினக் கொண்டாட்டம் வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள அவரது பூர்வீக வீட்டில் சிறப்பாக இடம்பெற்றது. நாட்டில் தற்போது நிலவும் மோசமான காலநிலை காரணமாக கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சைகள் பிற்போடப்பட்டது. மாவீரர் நாளை அனுஷ்டிக்க அனுமதித்தது அரசு. ஆனாலும் சில நிபந்தனைகள், விடுதலை புலிகள் தொடர்பான இலச்சினைகள், சீருடைகள், படங்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன். ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் அமரசேன தெரிவிப்பு. காணாமல் போனவர்களிற்கான அலுவலகத்தை மாற்றம் செய்து ஐநாவின் பொறுப்புக்கூறல் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். ஜனாதிபதி அனுரவிற்கு சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் கடிதம். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை. சஜித் பிரேமதாசவை தலைமை பொறுப்பில் அமர்த்தினால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சனா ராஜகருணா தெரிவிப்பு. வடகிழக்கு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் பலத்த மழை, வெள்ளத்தினால் மக்கள் பாதிப்பு. வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை. பாகிஸ்தானில் இம்ரான் கான் ஆதரவாளர்கள் பேரணியில் மோதல் போர்க்களமாக மாறியது இஸ்லாமாபாத். 5 பேர் பலி, பலர் காயம். விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.